எதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஒரு உறுதிக்கு வரலாம். எனக்கு பேய் கொஞ்சம் போகணும், எனக்கு சூனியம் கொஞ்சம் போகணும், நான் கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பொண்ணு கிடைக்கல, அதனால இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்கல, அதனால இந்த சபைக்கு ஒரு 10 வாரம் வந்து போனா ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்திருக்கிறேன். எந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறியோ, இங்க பவுல் சொல்லுகிறார், அந்த நோக்கத்துல கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்க பாரு. மாந்திரிகம் கலைந்து போகணுமா, நீ அதுக்காக வந்திருக்கிறியா? ஸ்டாண்ட் இன் தட், அதிலே நிற்க கடவன் என்று சொல்லுகிறார். இங்க வந்துட்டு உன் நோக்கத்தை மாத்திக்காது. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தேவனின் மூடுதல் என்கிற தலைப்பில் இருந்து நாம் அப்படியே பல விஷயங்களை நாம் கடந்து வந்தோம். தேவனுடைய மூடுதலை குறித்து ஏன் ஆண்டவர் ஒரு தொகுப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் சாக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சம்பவத்தை குறித்து பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு தேவன் விளக்கத்தை கூறுகிறார். அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த பங்கை வாசிப்போம். அவரிடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 8:10 வசனத்தில் வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை அக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். The God's question was to analyze herself. Why did they vanish? இங்கே ஆண்டவர் ஒரு கேள்வியை தூண்டி விடுறார். அவருக்கு எதற்காக தூண்டி விடுகிறார்? ஏன் அவங்களை காணும்? எதனால அவங்க காணும்? அவர் சொன்ன வார்த்தை, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க மேல கல் எடுத்து அடிக்க. There was something very much focused in this subject. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்துல அது பதிவுக்குள் செயல்பட்டு இருக்கிறது. அந்த பதிவு என்ன? பாவம் செய்யாதவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் முழுவதும் எப்படியா இருக்குது? பாவத்தில். இப்போ குற்றத்தை குறித்து இங்கே 10வது வசனத்தில் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகள் நீங்க பார்த்தீங்கன்னா, உன்மேல் குற்றம் சுமற்றினவர்கள் அவங்க எங்க? ஸ்திரீ பதில் சொல்றாருக்கு. அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நானும் உன் மேல குற்றம் சாட்ட போறதில்லை. நீ என்ன செய்யணும்? இனி பாவம் செய்யாத, நீ கடந்து. அதைத்தான் சொல்லுகிறார். அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. உன்னை குற்றவாளியா நானும் தீர்க்க போறதில்லை. அதனால நீ ஒண்ணு செய்ய, நீ போ, இனி பாவம் செய்யாத. 2 பிராக்கெட்டுக்குள்ள நடக்கிற ஒரு சம்பவம். இந்த பிராக்கெட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் தான். ஒரு பிராக்கெட் ஆக்கினை, இன்னொன்று பாவம் செய்யாதேங்கிறார். இந்த ரெண்டுமே ஒரே பிராக்கெட்ல.
அப்ப அவளுக்கு இந்த ஆக்கினையினுடைய அர்த்தம் அவளுக்கு தெரியணும். பாவம் செய்யாதே என்றால் காரியங்கள் அவளுக்கு புரியும். அவள் யூத வம்சத்தின் ஒரு அங்கமாக இருந்தாலும் she was not taught properly. அவள் சரியாய் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. வேத ரீதியிலே சட்டங்களும் பிரமாணங்களும் பகிரங்கமாய் இருந்ததை தவிர சட்டத்தையும் பிரமாணத்தையும் எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க யாருமே இல்லை. எல்லாருமே அங்க ராஜாவாக இருக்கலாம் விரும்பினாங்க. எல்லாருமே குற்றம் சாட்ட யாருக்கிட்ட என்ன குற்றம் இருக்குன்னு பார்க்கிறவங்க தான் இருந்தாங்க தவிர அவங்க குற்றவாளியா என்பதை பார்க்காத பிசாசின் தந்திரங்களினால் முழுக்கடிக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாக வாழ்ந்து வந்தார்கள். அங்கே ஜனங்களை பிரிக்கிறார்கள், கூட்டத்தை பிரிக்கிறார். அங்க சட்டத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கூட்டம் எந்த சட்டத்தை தூக்கி கொண்டு எந்த பிரமாணத்தின்படியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட வேண்டும் என்று வந்தார்களோ அவங்களுக்கு தன்னை குறித்ததான தெளிவை கொடுக்கிறாரு. தம்பி, நீயும் ஆக்கினைக்குள்ளாக தான் இருக்கிற. இங்க இவன் நினைக்கிறா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை போல, நம்ம செய்தது விபச்சாரம் செய்தது நியாயம்தான் போல. ஏன்னா இத்தனை பேரை திருப்பி போகிறது ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு. அப்ப நம்மளை ஏதோ நியாயப்படுத்த போறாரோ. அப்ப அவள்கிட்ட சொல்லி கொடுக்கிறாரு, நீ அருமையான தேவச்சனமே. இந்த ரெண்டு பிராக்கெட்டுக்கு நடுவுல அந்த fraction of secondsல தேவன் தன்னுடைய எதிர்பார்ப்பு, தன்னுடைய செயலாக்கம், தன்னுடைய வரக்கூடிய புதிய ஆசீர்வாதங்கள் இத அந்த மகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கிற பொழுது அங்கே ஏதேன் தோட்டத்தின் ரகசியங்களை அவர் அந்த பெண்மணிக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையான தேவச்சனம், it is not a teaching only for the particular lady. இங்கே மனவாட்டியாய் நம்மை முத்திரித்து நம்மை ரட்சிப்பு என்கிற ஒரு பாதையை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த ரட்சிப்பு என்ன என்றால், நீங்களும் நானும் அவருக்கு மனவாட்டியாக, ஒரு சபையினுடைய மணவளானாக கிறிஸ்துவம் சபை அவருக்கு மனவாட்டியாக இருக்கிறதுனாலே இப்ப நமக்கு இந்த மனவாட்டி எப்படியா இருக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு டீச்சிங்காக ஒரு பெண்ணை வைத்து நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம பார்வையில அவர் மோசமானவளா இருக்கலாம், ஆனால் குற்றம் சாட்ட வந்த அவர்களை போலதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்ம அந்த சம்பவத்தை பார்க்கும்போது பாருங்க, என்ன உபச்சாரமான ஸ்திரியா இருந்திருப்பாவ இல்ல, அத்தனை பேரும் பார்த்து பிடிச்சாங்க. பாத்தீங்களா, இப்ப நம்ம எந்த கூட்டத்தை பார்க்கிறோம்னா குற்றம் தீர்க்கிற கூட்டமாக தான் நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். இப்ப இதெல்லாம் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இது இல்ல, எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்கள் தான். ஆனா உங்களுக்கு அந்த இழப்பு தெரியாதனால நீங்க இருள தான் இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒளியை நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் தான் யோவான் 8:12 அவருக்கு நமக்கு கொடுத்தார். அந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி. இந்த மறுபடியும் என்பதற்கு நான் சொன்னேன், the incident happened in the Eden garden. அங்கே ஏற்கனவே நடந்து முடிந்தது. அங்க ஒரு இருள் இருந்தது. அந்த இருள ஆண்டவர் மாற்றினார். ஆனாலும் ஜனங்கள் அந்த ஒளியை அவங்க சிந்திக்கல. 4000 ஆண்டுகள் கடந்து போய் ஒரு சம்பவத்தின் மூலமாக மறுபடியும் அந்த ஒளியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த சம்பவம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, the world is filled up with darkness. நேற்று நான் படுத்தே 12:30 மணி தான். 12:45 இந்த கதவு தட்டப்படுகிறது. தட்டப்பட்டா, சார் கிளம்பு, உடனே கிளம்புங்க. அவர் போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல ஒரு பெண்மணி, ஒரு பெரிய நல்ல ஒரு பதவியை வகித்தவர்கள்,
சுமார் 34 நாடுகளை கடந்து வந்த ஒரு பெண்மணி, நல்ல பதவியில் இருக்கிறவங்க. சூனியத்தினாலும் மாந்திரிகத்தினாலும் கட்டப்பட்டவர்களை அழைத்து வந்தார் 2 weeks பிஃபோர். அவர்கள் பல பெரிய திருச்சபைகள் போய் அந்த கட்டவிழ்த்து பார்த்திருக்கிறாங்க. வெளிப்பட்டது, ஆனால் கட்டவிழ்க்கப்படவில்லை. இங்க வந்து அங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பிரிட் அவங்க அந்த பாப்பா மேல ஏவல் இருப்பதை நாங்கள் சொல்லி அந்த கட்டுகளை உடைச்சோம். உடைச்ச உடனே அது சாதாரண இப்படி துங்கி போன பாடி அப்படி நிமிர்ந்து சேர் மேல ஒரு காலத்துக்கு காலை போட்டாங்க. பயம் உண்டாயிடுச்சு உள்ள, என்னடா எதனாங்க ஏதாவது வேலை பண்ணிடுமா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் சத்தியம் சொன்னேன். எழுந்து நின்று வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் வேற வேற போச்சு. கொஞ்சம் ஆளுகள்லாம் இங்க பின் ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மாவுடைய சத்தம் மாத்திரம் ஓவர் ஆச்சு. பிசாசு வெட்கப்பட்டு போன உடனே டக்குன்னு அது நம்ம இந்த ட்வின் ரோல் வருமே, என்ன படாது அந்நியன் அப்படியே நினைச்சு ஸ்பிரிட் பாப்பாவா மாறிடுச்சு. கிட்ட பாஸ்டர் எதிரி ஒரு நாள் நிற்கிங்க, எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, என்ன ஆச்சு எனக்கு ஒன்றும் ஆகல. உடனே சோஃபாவை உட்கார வச்சு ஒரு 5 நிமிஷம் சில ரகசியங்கள் அது கையில் சொன்னேன். இப்போ கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துச்சு. அழகா உட்கார வச்சு சார் என்ன சொன்னீங்க, என்ன சார் சொன்னீங்க கேட்ட கையை பிடிச்சிட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து ஒளியை குறித்து சொன்னேன். இருள்ல இருக்கிறம்மா ஒளியை தெரிஞ்சுக்கொண்டு சொன்ன, வேற ஒண்ணு. அந்த இருள் இருந்தனால்தான் உனக்கே வெக்கம் உண்டாயிடுச்சு எல்லாரும் பார்க்கிறபடி. என்ன ஆயிப்போச்சு, இங்க இருந்து பக்கா கிளியர். நைட் வந்தது, அதே நாள் அன்னைக்கு நைட் வந்தது. 4 மணி நேரம் இங்க இருந்தது. ஊழியக்காரங்க சிஸ்டர்லாம் இருந்து அதனுடைய டெலிவரிஸ்காக கூட இருந்து பக்காவா மாறி போயிடுச்சு. போன இடத்துல மறுபடியும் ஸ்பிரிட்ஸ்களை நினைக்க ஆரம்பிச்சு. நேற்று சரியாய் 12 மணிக்கெல்லாம் காரை தூக்கிட்டு போனா கேளம்பாக்கம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக ஒரு வீல் பஸ்ட், டயர் பஸ்ட் வண்டி தாறுமாறா சுற்றி போயிடுச்சு. ஆளை காலி பண்ணுறதுக்கு பிசாசு போட்டான் உள்ள. பஸ்ட் டயர் பஸ்டான உடனே தாறுமாறா வண்டி அடிச்சு கொண்டு போய் தூக்கி வர அது அந்த இடத்துல இருக்க ஒரு பெட்ரோல் பங்குக்கு முன்பாக. சார் வேற யாருக்கு செட் ஆகல, அது உங்க பேரை சொல்லுங்க. ரொம்ப ஆயிடுச்சு. நான் சொன்னேன் பிரதர், இதே மாதிரி தான் நானும் ஒரு ஊழியக்காரன் பல்லாவரம் போயிட்டு வந்தோம். அந்த மனுஷன் சும்மா இல்லாத தலையை போட்டு 2 ஆட்டினான் பாருங்க. வீட்டுக்கு வந்தோம், மறுநாள் காலையில செத்து போயிட்டாரு பிரதர். ஒரு ஊழியர் செத்தே போயிட்டார். அதனால பிரதர் நீங்க கூப்பிடுற டைம் இந்த 12:30 அதுக்கு வெளியே கிளம்பி போயிருக்குன்றீங்க. 1:30 இப்போ எங்க இந்த இடத்துல வந்து கிளம்பலாம் பேசுறீங்க. 4 o'clock வரைக்கும் நீங்க பேசாம இருக்கு, இங்கே படுங்க, என் கூட படுங்க. 2 மணி வரைக்கும் பேசினார், படுத்தார். கரெக்டா இங்க 3:48, 49, 50 இருக்கும். அதே பெண் உருவத்தில் இங்க வந்து என் கழுத்து அதே இடத்துல தான் படுத்து. யாருக்கா தெரியுமா, நீங்க பாஸ்டர் தெரியுமா, அம்மாரி ஒன்று தெரியுமா, பாஸ்டர் நீங்க படுத்துறீங்க தெரியுமா? யாருக்கு தெரியாது. நான் உடனே கூப்பிடுறேன், அந்த பொண்ணு கிளியராங்க. ஸ்பிரிட் அங்கிருந்து இங்க வந்துச்சு. அவளை கொலை பண்ண முடியலங்கிறதுனால யாரை பிடிக்கணுமோ அங்க வந்து இங்க வந்திருக்கு. இப்ப என்னையும் டச் பண்ண முடியல. நீங்க இப்ப கிளம்பி போங்க, அந்த பொண்ணை பிடிச்சிருப்பாங்க. போன போடலாம் நார்மலா. நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பெட்ரோல் பங்கு எதிர்க்கு சகல தகவல்கள் சொல்லுது. ஆனா அதுக்கு முன்பாக போடும்போது தாறுமாறான ஆன்சர். மகா கெட்ட வார்த்தையில பேசு. பொங்கலை இப்படி பேசுமா? இது தனி நபரா? நைட்டு 2:30 மணிக்கு பஸ் ஸ்டான காரு டயர் பஸ் ஸ்டாண்ட் தாறுமாறா எப்படி போய் நிற்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அங்க இருந்துட்டு ஒண்டிமா சவால் விட்டு. ஆனா அந்த ஸ்பிரிட் இங்க வந்து காலியான அடுத்த செகண்ட் அவ்வளவு தைரியமா
இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் இருக்குமா பாஸ்டர், அங்கே கேளம்பாக்கம் ஜங்ஷன்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டலு. அது அவ்வளோ கரெக்டாக சொல்லுறேன் அந்த பொண்ணு. நான் கிளம்பி ஒரு 8வது 10வது நிமிஷம் தான் இந்த இடத்துல டயர் பஸ்ட் ஆச்சு. எதிர்க்கு ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, உரிமையாளர் பேர் இதை போட்டிருக்கு. நான் அவ்வளோ நான் சொல்லுவேன் போய் ரீச் ஆகி அப்புறம் ஃபோனை போட்டு அந்த பாப்பா என்கிட்ட பேசுது, பாஸ்டர் இந்த மாதிரி சம்பவம் எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸாக்ட்லி பை 12 o'clock எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் எப்போ காரை ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ஸ்பீடில் போனேன், எங்கே மோதினேன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வர, அருமையான தேவச்சனமே, உங்கள் அறிவோ உங்கள் ஆற்றலோ உங்கள் திறமைகளோ உங்கள் பணமோ உங்களுடைய பண்போ பிசாசுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்றார், இந்த 8:12 வாசித்து பார்க்கிற பொழுது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஒரு ஆர்டினரி லைட் அல்ல, இட் இஸ் த லைட் ஆஃப் லைஃப். ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஒளியை நான் உங்களுக்கு தருகிறேன் சொல்றேன். இந்த நாள்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத கிறிஸ்தவன். அருமையான தேவச்சனமே, கடந்த வாரத்துல நாம் இந்த 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். சிருஷ்டிப்பு, அவருடைய திட்டமும், அங்கே தேவனால் செய்யப்பட்ட காரியங்கள், அது ஒரு வெற்றி பெறாத ஒரு நிலை. ஆண்டவருடைய ஆவியானவர் தன் வார்த்தையை எப்படி கொடுத்தாரு, அது பாசிட்டிவ் பதிலா அங்கே தேவனுடைய சிருஷ்டிப்பின் பிள்ளைகளை அதை நெகட்டிவா எடுத்துக்கொண்டாங்க. கடைசியாக அந்த நெகட்டிவை மாற்ற வேண்டுமானால் ஒரு மூடுதல் தேவை. ஒரு மூடுதல் எப்படி, ஒரு பிறந்திருக்கிற குழந்தை அது நிர்வாணமாக இருக்கும் போது அந்த நிர்வாணத்தை தன்னால் மூடிக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆண்டவராய் இயேசு அந்த ஒளியை குறித்து கற்றுக் கொடுக்கிற பொழுது அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்வதனுடைய தாற்பயத்தை அங்கே அந்த சகோதரிக்கு, அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதற்கு பெயர்தான் தேவனின் மூடுதல். எபிரேயத்துல கேஃப் இதற்கு கபார் என்று பெயர். இதுதான் தேவனுடைய மூடுதல். யெகோவா என்னை மூடுகிறார் என்பதை நாம் எபிரேயத்தில் சொல்றதா என்றால் கபாராஹ் அப்படி என்று பெயர். அது நமக்கு இப்ப தேவையில்லை, அது கொஞ்சம் டெப்தா போகக்கூடியது. இப்ப நமக்கு தேவை இந்த கபார் என்கிற இந்த எபிரேயத்தினாலே நாம் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த வாரத்துல நாம் ஃபைனலா முடித்தது முக்கியமானது. அதுல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். உடுத்துதல் ஒரு முக்கியமானது. ஆதாம் ஏவாள் தாங்கள் நிர்வாணி என்று கண்டு அவங்க தங்களை மறைத்துக் கொள்வதற்கு முதலாவது இலைகளை தைத்து அவருடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டார்கள். இப்போ ஆண்டவர் ஏன் இந்த உடுத்துதலை கொண்டு வந்தார்? அதுதான் சப்ஜெக்ட்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய எந்த முயற்சியா இருந்தாலும் அது நம்முடைய திட்டங்கள், நம்முடைய தீர்மானத்தின்படியா எடுப்போமானால் it will never last long. அவைகள் சந்ததிகளாக அவைகள் செயல்பட முடியாது. ஒரு இலை என்பது அது குறிப்பிட்ட காலம்தான். ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது 3வது நாள் என்ன ஆயிடாது, அது போயிடும், நிக்காது. இப்போ ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான ஒரு உடுத்துதலை கொண்டு வருகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். அதற்கு பேர் லவாஷ். இதுதான் உடுத்துதல். வாசிக்க கேட்போம். அந்த 21வது வசனத்தை மீண்டுமாக. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்க பாருங்க, ஒரு டெய்லர் கடைக்கு போறோம், நம்மள சரியாய் அளவு எடுக்கிறாங்க. இந்த அளவின் பிரகாரம் நமக்கு அது தைத்து கொடுக்கப்படுகிறது. இப்ப நாமளே போகல, ஒரு 15 வயசு பையன், ஒரு 20 வயசு ஆளுங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு அளவு தைக்க சொன்னீங்கன்னா அந்த அளவை தைப்பதற்கு அல்லது தைக்கப்பட்ட அந்த பொருள் அந்த குறிப்பிட்ட நபருக்கு சரியாய் சேருமா? 100க்கு 100 சரி. இங்கே யார் உண்டாக்கினாரோ, நம்ம அந்த சிருஷ்டிப்பை நாம முதல்ல வாசித்திருக்கிறோம் 1:27. ஆதியாகமம் 1:27 அந்த தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்படியாக ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக God created as his determination. அவருடைய தீர்மானத்தின்படி சிருஷ்டித்தார். சோ இங்க இந்த உடுத்துதல் ஒரு டெய்லர்ட்ட போனா there is a labor. இதுக்கு ஒரு லேபர் சார்ஜ் இருக்கு, தெரியுங்களா? ஏதாவது நீங்க துணி காசு கொடுத்து வாங்கிட்டு ஒரு டெய்லர் கடையில போய், சார் இது நான் காசு கொடுத்து வாங்கின துணி சார், எனக்கு தச்சு கொடுங்கன்னா அவன் தச்சு கொடுப்பானா? இந்த லேபர் தான் காட்ஸ். அதுதான் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த லேபர் தான் நமக்கு இப்ப சொல்லிக் கொடுக்க போகிறார். அந்த கரையம் என்ன, அந்த கரையத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த உடுத்துதலுக்கு இந்த லவாஷ் என்கிற இந்த வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு ஆட்டுக்குட்டி பலியானது. It was a symbolic sacrifice of Lord Jesus Christ. கிறிஸ்து இயேசுவினுடைய ரா மெட்டீரியல் தான் இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வானம் பூமி நீ என்னென்னலாம் பார்க்கிறீங்களோ இது எல்லாமே அவருடையதுதான். அவருடைய சரீரம் ஏற்கனவே அடிக்கப்பட்டுதான் இந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய ரா மெட்டீரியல் தான் இன்னைக்கு நீங்களும் நானுமாக இருக்கிறோம். அப்ப இந்த ரா மெட்டீரியலுக்கு என்ன தேவை, எப்படிப்பட்டது உடுத்தப்பட வேண்டும், அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய தாற்பயங்கள் எப்படி இருந்தா இந்த சரீரம் தாங்கும். இப்போ அவனுக்கு தேவை ஒரு இலை அல்ல, அவனுக்கு தேவை ஒரு தோல் உடை. ஏன் இது அவனுக்கு உடுத்தினாரு? ஒவ்வொரு சூழல்களிலும் அவன் அந்த தோல் உடைய பார்க்கிற பொழுது, நான் தயாரிக்கப்பட்ட உடை எனக்கு இல்ல,
என் தேவன் எனக்கு எதை கொடுத்தாரோ அதுதான் எனக்கு உடையாக இருக்கிறது. இப்ப அருமையான தேவச்சனமே, உங்களுடைய செல்ஃப் தாட்ஸ், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஆவிக்குரிய வெற்றி பெறுவதற்கு அது உதவாது. ஏனென்றால் அது ஒரு இலையை கொண்டு மூடுதல் தான். இட் இஸ் நாட் a permanent structure. But God gave something. எதையோ கொடுத்தாரு. அதற்கு ஒரு விலைக்கேறியும் லேபரும் கொடுத்தாரு. அவரே அதை நமக்கு உடுத்தும் வித்தாரு. இப்போ மனிதன் அவர் எதை ஊதினாரோ அதுக்கப்புறம் எது ஜீவ ஆத்மாவாக மாறிச்சோ, now there is a redemption, there is a restoration. இங்கே மீட்கப்படுகிற அனுபவமும் பின்பு ஆதி நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அனுபவத்தை தான் ஏதேன் தோட்டத்தில் என் தேவன் சகலத்தையும் செய்து முடிச்சிட்டார். கிரியேஷனும் அங்கே முடிஞ்சது, பாவமும் அங்கே முடிஞ்சது, பாவத்தின் சம்பளம் மரணமும் அங்கே முடிந்து விட்டது. அது கிறிஸ்து தான் என்பதை அங்கே எல்லாமே தீர்மானமாகி போச்சு. சகலத்தையும் அவர் தோராவிலே ஆதி ஆரம்பத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் கற்றுக் கொடுத்தாரு. ஆனா கற்றுக்கொள்ளல. மல்கியா காலங்கள் வரைக்கும் வராரு. சுமார் 4000 இயர்ஸ் கிட்டத்தட்ட. at the end of 4000 இப்போ கிறிஸ்டே இந்த ஆட்டுக்குட்டியா வராரு. அவரே தோராவாக வெளிப்பட்டு அவராக வார்த்தையை குறித்து யோவான் 1:1 சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது. இப்ப அந்த வார்த்தையே அநேகருக்கு கிறிஸ்துவே தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். There was a oral Torah, there was a written Torah. முதலாவது கிறிஸ்து அங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டார் வாயின் வார்த்தைகளினால். பின்பு ரிட்டன் தோராவாக எழுத்து வடிவமாக கொடுக்கப்பட்டார். Now Christ came as a real image. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோராவே தோராவாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. கிறிஸ்துவே நான் தான் அந்த வார்த்தை என்பதை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இப்போ ஓரல் தோரா சக்சஸ் ஆகல, ரிட்டன் தோரா சக்சஸ் ஆகல. இப்போ டைரக்டா கிறிஸ்டே ஒரு ஸ்திரீ அவளை கொண்டு, ஒரு பாவத்திலே ஈடுபட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீ, எனக்கு நிகராக வானத்திலோ பூமியிலோ நீரிலோ எனக்கு நிகராக எதை சிருஷ்டிக்கப்பட்டதோ அதை கொண்டு எனக்கு ஒரு உருவத்தையாவது எதையாவது நீங்கள செய்து, எனக்கு நிகராக நீங்க ஒண்ணு செய்து வணங்குகிற பொழுது அங்கதான் அததான் அவரு விபச்சாரம் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த ஸ்திரீ உண்மையான தேவனை ஆராதித்திருந்தால் அவர் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருப்பாளா? நெவர். ஆனா உலக கலாச்சாரங்கள், உலக சூழ்நிலைகள் சகலத்திலும் அவ பெஸ்ட் தான். இப்போ ஒரு தோல் உடையை கொடுப்பதற்கு அங்கே தேவன் ஒரு லேபர் அங்க கொடுக்கிறார், ஒரு கிரயத்தை அங்கே செலுத்துகிறார். என்ன கிரயம் என்றால் அதுதான் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு கிரயம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் உங்கள் ஆவியினாலும்
ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமையான தேவஜனமே, ஏதேன் தோட்டத்துல நடந்த சம்பவம், அங்கே தோல் உடை ஒரு மாம்சத்தினுடைய சரீரத்தை மாத்திரமே மூடக்கூடியதாக இருந்தது. அங்கே மாம்சத்திலே அங்கே ஆதாமும் ஏவாளும் சிக்குண்டவர்களாக பாவத்திலே ஈடுபடுகிற ஒரு அனுபவங்கள். இப்போ அந்த மாம்சத்தின் பாவம் தான் 4000 ஆண்டுகளும் அது மனிதனுடைய வாழ்வை கெடுத்து தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள பெரிய இடைவெளியை அது உண்டு பண்ணினது. அப்ப தோல் ஆடை அது மாம்சம் மாத்திரமே மூடலாக இருந்தது. இப்போ ஜீவனின் ஒரு ஆடை கொடுப்பதற்காக கிறிஸ்து வராரு. இது என்ன செய்யுதுன்னா, இந்த மாம்சத்தை மாத்திரமல்ல, மனிதனுடைய ஆவியினாலே கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இங்கே ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு பலியாகுது. மாம்சத்திலே அந்த ஆடு பலியாகுது. பலியாக்கப்பட்ட அந்த ஆட்டுக்கு நான் டேனியலுக்காக சாகிறேன், நான் டேவிட்டுக்காக சாகிறேன், அல்லது ரட்சிக்கப்படாது இருக்கிற கந்தசாமிக்காக நான் சாகிறேன், அல்லது ரட்சிக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு வேற்று மனிதனுக்காக நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் எப்படி ஒரு பிறந்த குழந்தை தன்னுடைய மாம்சத்தை மூடிக்கொள்ள முடியாதோ, அங்கே மூடப்படுகிற ஒரு மனிதனுடைய சாயலை போல அங்கே ஆண்டவர் என்ன செய்யறாரு? இவனுக்கு ஆவியின் பிரமாணம் எல்லாம் உள்ள இருக்கு, மாம்சத்துல தான் இழந்தான். தேவன் அவர் நல்ல அபிப்பிராயத்தில் பார்க்கிறார். ஆனால் இங்கே மாம்சம் எவ்வளவு பாடுபட்டாலும் மாம்சம் அது வெற்றி பெறல. அதனுடைய சாயல் தான் இங்கே இந்த ஸ்திரியை விபச்சாரத்துக்குள் கொண்டு போனது. 4000 ஆண்டுகள் கழித்தும் ஆவினாலே பிறக்கப்படுகிற மறுரூபம் அவருக்கு கிடைக்கப்படவில்லை. வாசிக்க கேட்போம் 2வது வசனத்தை. ரோமர் 8ஆம் அதிகாரம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தோல் ஆடை அது மாம்சத்துக்கு செட் ஆயிக்குமான்னு பார்த்தாரு. மாம்சத்துக்கு செட் ஆகல. 2வது வசனம் சொல்றது, மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. இப்போ தோராவே ஸ்ட்ரைட்டா வராது. தோரான பயந்துடாதீங்க, ஏதோ பாரிலிருந்து இறக்குமதிப்பட்ட ஒரு பொருள் நினைச்சிடாதீங்க. தோரானா கிரைஸ்ட் இயேசு. தோரா என்றால் வார்த்தை. தோரா என்றால் 5 ஆகமங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற வேர்ட்ஸ். எல்லாம் பிரமாணம் இருக்கு, எல்லாம் சகலம் கற்பனைகள் இருக்கிறது, உலக தோற்றம் இருக்குது, மக்களுக்குள்ளாக இருந்த நடத்தைகள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, தேவன் எதுக்கு எந்த தண்டனை என்பது எல்லாமே அந்த தோரா வார்த்தையில தான் இருக்குது. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஒரு நாட்டில் இருக்க சட்டத்தை போல வேதத்தின்படியாக தேவன் கொடுக்கப்பட்ட சட்டம் இந்த வேத புஸ்தகத்தில் தோரா என்று சொல்லி அது எழுதப்பட்டது.
எழுதப்பட்ட எழுத்து ஏதாவது பிரயோஜனப்பட்டதுங்களா? நீங்களும் நான் இப்ப எழுதின எழுத்தை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு. காரணம் என்னன்னா இதுல பிரமாதமா வந்துட்டோம் மாம்சத்துல. ஆனா ஆவியும் மாம்சமும் ஒன்னா இருக்கான்னு பார்த்தா இப்ப இங்கதான் பிரச்சனை. இது வேறையா இருக்குது, இது வேறையா இருக்குது, ரெண்டு டேலியா. இப்போ தேவனுடைய மூடுதல் not only for the flesh, it needs for the spirit also. அது மாம்ச சரீரத்துக்கு மாத்திரம் தேவனுடைய மூடுதல், இந்த கபார் தேவைப்படல, அது ஆவியின்படியாகவும் அது தேவைப்படுகிறது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம். அங்கே பழைய ஏற்பாட்ட தேவன் கற்றுக் கொடுத்த பல காரியங்கள் அது மிக தோல்வியிலே அடைந்தன. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டுல மாம்சம் தவறு செய்தா டோட்டல் காலி, ஆள் காலி. தண்டனை எப்படி இருக்கும்? உயிர் காலி. அந்த சட்ட திட்டத்தின்படிதான் ஸ்தேவன் என்ன பண்ணாங்க? அவர் குற்றம் செய்யல, சட்டம் இதை எடுத்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? அவர் என்ன செய்தார்? சுவிசேஷத்தை சொன்னார். சுவிசேஷத்தை சொன்னதுக்கு கல்லடி கிடையாது, சட்டத்தில் இருக்கா? ஆனா சட்டத்தை எதுக்கு அரசாங்கம் யூஸ் பண்ணிச்சு? புறம்பே வேற எதையோ பேசுறான். அப்ப இந்த மாம்சம் கொல்லப்பட வேண்டும். அப்ப தீர்மானம் மாம்சத்தின்படி அங்க இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த 1 கொரிந்தியர் 6:20 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஏதேன் தோட்டத்திலே தோலினாலே நம்மள முடி, நம்முடைய மானம், மரியாதை, அசிங்கம் எல்லாத்தையும் மூடினாரு. ஆனா இப்போ கிரயத்துக்கு நாம் கொல்லப்பட்டோம். இந்த லேபர் என்னவாக மாறுது? லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய ஜீவனே அதுக்கு விளைக்கரையமாக மாறுகிறதா. ரோமர் 8:1-2 பார்க்கிறோம். நம்ம பாவத்தின் பிரமாணத்திலிருந்து இப்ப ஜீவனுடைய பிரமாணத்துக்கு நாம டிரான்ஸ்ஃபார்ம், நாம் ஆக்கப்பட வேண்டும். சூனியமோ மாந்திரிகமோ உங்க மேல பேயோ பிசாசோ எது வேணா இருக்கட்டும், இந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பிங்க. இந்த 2 வசனத்தை உள்ள இருக்க சூனியம் ஆடாது, மாந்திரிகம் உடைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம்மள ஸ்பிரிட்ல பிசாசு பிடிச்சிருக்கிறான். இந்த ஸ்பிரிட் கிளியர் ஆகும் போது அந்த பாடியில வியாதி போயிடுது, அந்த பாடியில வலி போயிருது, அந்த பாடியில நடுக்கம் போயிருது, அந்த பாடியில ஜுரம் போயிருது, அந்த பாடியில நரம்பு மண்டலம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா மாற ஆரம்பிச்சிருது. ஏன் தெரியுங்களா? we are not giving treatment to the flesh. ட்ரீட்மெண்ட் எதுக்கு கொடுக்கிறோம்? உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுக்கு கொடுக்கிறோம், ஆவிக்கு கொடுக்கிறோம். ஃப்ளஷ் எந்த சூழ்நிலைக்கு வேணா எப்படி வேணா மாறிடும். ஆனா ஸ்பிரிட் அப்படி அல்ல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாம அது மாறாது. அந்த ஸ்பிரிட் ஏற்றுக்கொள்ளாம அது இருக்குமானால் அது நெகட்டிவ் ஸ்பிரிட்டா இருந்தா அவனுக்குள்ளேயோ அவளுக்குள்ளேயோ அது நெகட்டிவ் ஸ்பிரிட்டா தான் இருந்து தீரும், மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸ்பிரிட்டே மாறுகிற பொழுது மாம்ச சரீரம் நொடி பொழுதுல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அல்லேலூயா. இங்கே தேவன் அதைத்தான் ஏதேன் தோட்டத்துக்கும் இப்பத்துக்கு ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறார். அங்க கொடுத்த லேபர் ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் தான், ஒரு நிழலாட்டம் தான். ஆனாலும் இப்ப என்னவாக மாறுகிறது? ஒரு டெய்லர் எப்படி ஒரு லேபர் கேட்பானோ அதே போல God wanted to pay some labor for us. நாம் உடுத்தப்பட்டிருக்கோம். எதனால உடுத்தப்பட்டிருக்கிறோம்? இப்ப தோல் உடை இல்ல, ஆவியின் உடை.
இந்த ஆவியினுடைய என்ன? The word of the God. தேவனுடைய வல்லமையான வார்த்தை, அவருடைய நாமங்கள். இந்த காலையில ஐயா சொன்னார் அடோனாய். காலையில அதை பத்தி ஐயா சொன்னாங்க. அது மாதிரி நிறைய நாமங்களை குறித்து நான் எடுத்தேன், கொஞ்சம் தான் எடுத்தேன். பல நாமங்கள் இருக்குது. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானது யெகோவா. யெகோவாங்கிற நாமம் வெரி பவர்ஃபுல். அதை சொல்லுவதற்கு யூதர்கள் பயப்பட்டதுனால அடோனாய் என்று வைத்துக் கொண்டார்கள். ரெண்டு ஒண்ணுதான். யெகோவா என்கிற நேம சொல்ற பொழுது ஒரு பவர்ஃபுல் அனாயிண்டிங் நம்மளுக்கு தேவை. அந்த பவர்ஃபுல் அனாயிண்டிங் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டேன்னா, ஒரு தோல் உடையவே அவங்க அதை சரியாய் பராமரிக்க முடியல. அருமையான தேவஜனமே, இப்போ ஆவியினாலே நம்ம இன்னும் எளிமை உள்ளவர்களாக தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். இப்போ அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 19 வசனம் 24 வரையிலாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனமாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இங்கே வேண்ட வசனம் நமக்கு மிக தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். இங்கே மாம்ச சரீரம் ஒரு ஆடு அடிக்கப்பட்டது போல ஒரு மனிதன் பிறக்கப்பட்ட பொழுது 8ஆம் நாளிலே அவருடைய சரீரத்தின் ஒரு உறுப்பு அப்படி வெட்டப்படுகிறது. அங்கே ஏதேன் தோட்டத்தில் நடத்தப்பட்ட சிம்பாலிக், நானும் அந்த தோல் உடைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அங்கே ஒரு சுன்னத் நடக்கிறது. அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட விருத்த சேதனமும் வேதம் சொல்லுகிறது ஒன்றுமே இல்லை. விருத்த சேதனம் செய்யப்படாத இருக்கக்கூடிய ஜென்டைல்ஸ், யூதர் அல்லாத நாமாக இருந்தாலும் அவனும் ஒன்றுமில்லை. இங்கே பவுல் எழுதுகிற பொழுது there is no reasonable variability, ஒரு குறித்து சொல்லக்கூடிய ஒரு மகத்துவம் இந்த ரெண்டிலுமே ஒண்ணு கிடையாது. தேவன் ஓரல் தோராவாக கற்றுக் கொடுக்கிறவராக, தேவன் எழுதப்பட்ட எழுத்துக்களாகவும் அங்கே தேவ சமூகத்தில் இருந்து மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனால் there was nothing. தீர்க்கதரிசிகள் சொன்னதை எடுத்துக்கொண்டார்களா? இஸ்ரேலர்கள் எடுத்துக்கொண்டார்களா? ஓரல் ஃபெயிலியர். மோசே ரிட்டர்ன் எடுத்துக்கொண்டு வந்தாரு, பெரிய கல் பலகையில் எழுதப்பட்டது, எடுத்துக்கொண்டார்களா? இப்ப ஆண்டவர் அததான் சொல்றாரு, அங்கே சொன்னதும் ஒண்ணும் இல்லை, எழுதப்பட்டது ஒண்ணும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அங்கே ஃபெயிலியர் 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 ஃபெயிலியர். இந்த 21ஆம் இந்த ஆண்டு எதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு கொஞ்சம் உங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ஒரு உறுதிக்கு வரலாம், எனக்கு பேய் கொஞ்சம் போகணும்.
எனக்கு சூனியம் கொஞ்சம் போகணும், நான் கொஞ்சம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு பொண்ணு கிடைக்கல, அதனால இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்கல, அதனால இந்த சபைக்கு ஒரு 10 வாரம் வந்து போனா ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு வந்திருக்கிறேன். எந்த நோக்கத்தோடு கூட வந்திருக்கிறியோ, இங்க பவுல் சொல்லுகிறார், அந்த நோக்கத்துல கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்க பாரு. மாந்திரிகம் கலைந்து போகணுமா, நீ அதுக்காக வந்திருக்கிறியா? ஸ்டாண்ட் இன் தட், அதிலே நிற்க கடவன் என்று சொல்லுகிறார். இங்க வந்துட்டு உன் நோக்கத்தை மாத்திக்காத. ஏன்னா எதுல நீ சரியா இருக்க என்பதை ஆண்டவர் உனக்கு ஏதோ ஒரு அழைப்பு கொடுத்தாரு, ஏதோ ஒரு அழைப்புல நீயும் வந்து அதை 4000 ஆண்டுகள் ஃபெயிலியர் ஆன மக்களை போல நீ வாழ்ந்துட்டு போயிட வேண்டாம். நீ அடிமையா இரு, பரவாயில்ல. சூனியத்தோட வந்திருக்கிற, பரவாயில்ல, உட்காரு, சபையில உட்காரு. அதுல இருந்து விடுதலை பெறுவதற்காக வந்திருக்கிற. நேத்திக்கு ஆகல, முந்தானத்து ஆகல, போன மாசம் ஆகல, போன வருஷம் ஆகல, ஒருவேளை இன்னைக்கு ஆகலாம். அந்த நம்பிக்கையில நிலைத்து நீ இருக்க கடவுள் என்றார். ஆனா வர நடக்கலேன்னு யோசித்தனா இங்க போயிருவோம் பழசு. அங்க என்ன நடந்ததோ அந்த தோல்விடைய மாட்டிக்கிட்டு ஒருவேளை 4000 வருஷம் வரைக்கும் நடந்தது என்னவோ அதுலதான் நீயும் நான் நினைக்க முடியும். ஆனா அதுல நிலைக்காத பணி. இயேசு பிரமாணத்தை நான் மாத்துற, உனக்கு ஏன் மாத்துறேன்னா உன் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் போயிட்டே பண்ணி உன்னை நான் கூப்பிட்டா கேட்காது. என் ஓரல் தோறா உனக்கு கேட்காது. இங்க இருந்து எழுதி நான் காமிச்சாலும் உனக்கு கேட்காது. ஆனா என்னுடைய பலி இருக்கு பாரு, இந்த சத்தம் ஆண்டாண்டு காலம் தலைமுறை தலைமுறை தலைமுறையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால அந்த பிரமாணத்தை நான் இப்ப உங்களுக்காக நான் என்ன கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அவைகள் எங்க இருக்கு? கற்பனையில் இருக்கிற அவைகளை நான் நிறைவேற்ற முடியல. உங்க ஒருவராலே நிறைவேற்ற முடியல. கற்றுக் கொடுக்கிறவனாலும் அதை நிறைவேற்ற முடியல. தீர்க்கதரிசிகள் கூட எத்தனை பேர் ஃபெயிலியர் தானே. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் தலை வெட்டுண்டு செத்தான். அவன் யாரு? பாகால் தீர்க்கதரிசி. அவன் யாருக்கு தீர்க்கதரிசி? தேவனுக்கு தீர்க்கதரிசி. அவன் கர்த்தருக்கு தீர்க்கதரிசி. அவன் இப்ப எங்க போயிட்டான்? பாகாலுக்கு போயிட்டான் தீர்க்கதரிசியாக. அவனே அப்படின்னா நீங்களும் நானும் உண்டா? கரெக்டா? நீங்கள் நானும் பெரிய ஆள் ஆண்டவருக்கு. போன வருஷம் நடந்ததுதான் இந்த வருஷம் நடந்துட்டு, போன மாசம் நடந்ததுதான் இந்த மாசம் இன்னைய தேதி வரைக்கும் நடக்குது. ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். இது 1ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதாச்சு. ஆமா, 21 நூற்றாண்டு கடந்து போச்சு. 21 into 100 years ஓடிட்டு இருக்குது. இப்போ வேதம் என்ன சொல்லுது? அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாத. நீ சுயாதீன கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். ஒரு சுயாதீனம் உனக்காய் கொடுக்கப்படுகிறது. The God's calling is upon you. ஏதோ உன்னை கொண்டு ஒரு அற்புதத்தை செயல்படுத்துவதற்காக உன்னை கூப்பிட்டுருக்காரு. நீ அடிமையா இருக்கலாம், கவலைப்படாத. நீ நினைக்கலாம், ஆண்டவரே நானே பேய் குடிச்சிருக்கேன்னு வந்திருக்கிறேன், நானே தோல்விக்காக நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நான் நடக்குமா? ஏதோ ஒன்று வந்திருக்காருன்னா உன்னை ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு நான் அழைச்சிருக்கேன். உன்னை மாற்றுவதற்காக டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு ஒன்று நான் அழைச்சிருக்கேன். இங்கே சொல்லுகிறார், நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாயிருக்கிறான். முதல்ல நீ வேற ஒரு அடிமையில தான் வந்திருக்கிறீங்க. 8 வருஷம் 10 வருஷம் முன்னாடி வந்தவங்க ஏதோ ஒரு அடிமையில தான் வந்தீங்க. ஆனா மாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் மாறிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆவியானவர் மாற்றிக் கொண்டிருக்கிறாரா?
உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வந்திருக்குதா? ஒரு வருஷத்துல வந்திருக்கலாம், 2 வருஷத்துல வந்திருக்கலாம், 5 வருஷத்துல வந்திருக்கலாம். ஏன் நீ யாரா இருந்தாலும் ஆண்டவர் கவலைப்படாகிறாரு. எந்த அடிமையா இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய சுயாதீனனாய் மாற்றுவதற்கு உன்னை அழைத்திருக்கிறார் என்று உள்ளத்தில் வைத்துக் அதை நீ வைத்துக் கொள்ளுவாயானால் அந்த மாம்ச கட்டு உடைஞ்சு இப்ப ஜீவனுடைய பிரமாணத்துல ஆவியிலே உன்னை நிரப்புவார். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆவியில தான் உனக்கு கிடைக்கும். இப்ப சாதாரண தோல் உடை மாத்திரமல்ல, இப்ப என்ன உடையா மாறுகிறோம்? ஆவியின் உடைய நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த உடையை கொடுப்பதற்கு தான் அங்கே அந்த ஸ்திரியை நிக்க வச்சு அவர் கேட்கிறார், அவங்க போயிட்டாங்களா? இவ பாக்குறா, ஆமா அவங்க போயிட்டாங்க. she has come to a point. என்ன பாயிண்ட் வரா? அவங்க இல்ல. இப்போ உனக்குள்ளேயும் இல்லை என்பது இருக்கப்பட வேண்டும். அது என்ன இல்ல? எது இருக்கக்கூடாது? அந்த பாவம் இருக்கக்கூடாது. இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி உள்ள அவளுக்கு சகலத்தை இப்ப பொறுத்துறாரு. இன்ஜினை வைக்கிறாரு, டயரை மாற்றாரு, காத்து அடிக்கிறாரு, டீசலை ஃபில் பண்றாரு, சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கறாரு, பேட்டரியை கொடுக்கறாரு. இந்தாடா வச்சுக்க சாவியை. என்ன செய்து நீ ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, அதை கற்றுக் கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, இங்கே உங்களுடைய அழைப்பு உங்க அழைப்பு 2 பார்ட்ல வருது. இந்த அழைப்பு முதலாவது அடிமைக்காகவா, இந்த அடிமைக்காக உள்ளது மாம்சம். இந்த இரண்டாவது அழைப்பு என்ன? ஜீவ பிரமாணத்துக்காக. இதுதான் ஆவி. இப்போ உங்களை சொல்றாரு, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படி அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் மாறுகிறான். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆமா பாஸ்டர், நான் கடன் பாரத்தில் தான் வந்திருக்கிறாங்க, மாறுமாறு கவலை இல்லை. நான் பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறேன், கவலை இல்லை. அழைப்பு ஒண்ணுதான். டிரான்ஸ்பர்மேஷன் மாறணும். இப்ப இந்த டிரான்ஸ்பர்மேஷன் அடிமைதான். அதனால தான் நீங்க வந்திருக்கிற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்லா இருந்தா இங்க வந்திருக்க மாட்டேன். இல்ல அங்க இருக்கிறவங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா ஒரு சபையை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐயா கரெக்டா? அழைப்பு ஒண்ணுதாயா. அடிமைத்தனத்தில் இருந்த உன்னை ஜீவனின் பிரமாணத்தில் ஆவியிலே உன்னை நடத்துவதற்காக தான் அழைத்திருக்கிறார். அந்த ஒரு ஸ்திரீ செய்த விபச்சாரம் தான் நீங்களும் நானும் செய்துட்டு இருக்கிறோம். கடன் வாங்கி கஷ்டப்படுறோம், வாயை விட்டுட்டு கஷ்டப்படுறோம், பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம், பேய் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அதோ அது வந்துருச்சே ஓனான தூக்கி விட்டுட்டு என்ன சொல்றது? ஐயா அது குடையுது, எங்கேயோ குடையுது, தெரியல எங்கேயோ வந்து ஜெபம் பண்ணா என்ன ஜெபம் பண்றோம்? மாம்சத்துல இருக்க கட்ட ஆவில போட்டு உடைக்கிறேன், மாம்சம் கிளியர். சபைக்கு வந்து ஆண்டவர் விட்டுருவாரா? அவங்களை கை விட்டுருவாரா? இன்னைக்கு வேற பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை பாத்துக்கலாம். அடிமையில இருக்குதா? மாம்ச அடிமையில பிரச்சனை இருக்குதா? ஸ்பிரிட்ல இருக்குதா? இல்ல, ஆவியின் பிரமாணம் அந்த மகளுக்குள் இறங்கினது. மகளுடைய லைஃப்ல சேஞ்சஸ். ஏன் இதை சொல்ல வரேங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் மாறுகிறான். எந்த அடிமையில வந்ததையோ அந்த அடிமை மாறி அங்க இருந்த சிறையிருப்ப அந்த அடிமைத்தனத்தை மாத்தி இயேசுனுடைய சிறையிருப்புல உங்களை பத்திரமா வச்சுக்கிறார். இப்ப எந்த அடிமைத்தனத்தை நீங்க விரும்புறீங்க? கிறிஸ்துவனுடைய அடிமைத்தனம். அததான் இங்க சொல்றார் ஆண்டவர், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். உங்களுக்காக நான் ஒரு லேபர் கொடுத்திருக்கிறேன். லேபர் தமிழ்ல கிரயம்.
அல்லது சம்பளம். பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். தேவன் அவர் என்னவா கொடுத்திருக்கார்? நமக்கு மீட்டெடுக்க ஜீவன். அவரையே மரணத்தை ஜீவனையே கொடுத்திருக்கிறார். மரணம் அடையும் அந்த ஜீவன், அவர் மரணம் அடைந்து பெற்றுக் கொள்கிற அந்த ஜீவன் தான் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிற ஜீவனாய் மாறுகிறது. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நீங்க இந்த அழைப்பு வந்த உடனே தேவனுக்கு முன்பாக எதுல நிலைத்திருக்கணுமா? வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தில் நீங்க நிலைக்கப்பட வேண்டும். இந்த ஆவியின் பிரமாணம் ஒண்ணுமில்லை, எல்லாம் வேட உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை தான். வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் பக்கம் 318 18 19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் சொல்றாரு, not by any gold or any silver. அவைகளெல்லாம் வீணானவைகள். அதை கொண்டு மீட்கப்பட வேண்டியது நீங்க இல்லை. அதை கொண்டு மார்வாடி கடையில் இருக்கிறது வேணா மீட்கலாம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆவியின் பிரமாணத்தினுடைய பங்காக இருக்கிறது. நீங்க உங்களுக்கு பிசாசு பிடிக்கிற போதோ, ஒரு பிரச்சனை வருகிற பொழுதோ உங்களை சிந்திச்சு பாருங்க. உங்க சிந்தையெல்லாம் ஆவியின் பிரமாணத்தில் இருக்காது, பிரச்சனைக்கு போயிடும். மாம்சம் என்ன செய்யுனா, உங்க பிராபலத்தை ஆவியின்படி, தேவ பிரமாணத்தின்படி அல்ல, உங்க சூழ்நிலையின் பிரமாணத்தின்படி, according to the circumstances and the situations, சூழ்நிலைகளை குறித்து உங்களுடைய சிந்தையை அதிகமாக கொண்டு போயிடுவாங்க பிசாசு, மாம்சம். சும்மா சாம்பிளுக்கு தான் அதை சொல்றேன். நான் பல ஸ்பிரிச்சுகளை ஏன் விசுவாசத்துல அவங்களை கொண்டு வந்து கர்த்தருக்குள்ள நடத்திருக்கேன். அவன்கிட்ட சொல்லுவேன், என்ன பேய் பிடிச்சிருக்குதா? டெய்லி பேய் ஓட்டுறோம், டெய்லி ஆலோசனை கொடுக்குறோம். எங்களை ஒன்றும் டச் பண்ணி, ஒருவேளை பொருளாதாரம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா 6 உயிரோட இருக்கிறேன். 62 வயசுல எப்படி இருக்கிற? உயிரோட பக்காவா இருக்க. நேற்று தூக்கம் 12க்கு படுத்தவன் 1 மணிக்கு ஆள் வந்துச்சு. 4 மணிக்கு தான் போறான், 6 மணிக்கு மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். 3 hours கூட கிடையாது. ஆனா பலன் எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எவ்வளவு கஷ்டத்துல வேணாலும் செய்யலாம். ஏனென்றால் மாம்சத்தை நம்பி நான் வாழல, ஆவியை நம்பி நான் வாழுகிறேன். இப்போ உங்களுடைய தேவனுக்கு முன்பாக ஆவியின் பிரமாணம் உங்கள்கிட்ட பெர்ஃபெக்டா இருக்குமானால் தேவன் அதான் பார்ப்பார். நீ மாம்சத்துல இருக்கிறியா, ஆவியில இருக்கிறியா? நீ மாம்சத்துல இருக்கிற, அது என்னென்ன சொல்லுது நீ அதான் செய்வ. ஆவியில இருக்கிற, நான் ஜெயித்த ஜெயம் உனக்கு. எதை பிடிச்சுக்கிறது? எந்த ப்ராப்ளமா தான் டோன்ட் வரி. நீ மத்தியானம் போனா தலை சீவறதுக்கு கத்தி இருக்கு, ஒரு தூக்கு தண்டனை கைதியாவே இருக்கலாம். இப்போ தூக்கு தண்டனை கரெக்டா இப்ப மணி வந்து 12 ஆக போகுது, 6 நிமிஷம் இருக்கு. 12க்கு ஒருத்தருக்கு தூக்கு தண்டனைன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த பிரமாணத்தை அவன் பிடிச்சா நான் குழைச்சுப்பான், எழுதித்தரேன்.
பியூர் 100% ரட்சிப்பு அவனுக்குள்ள வருமானால் எங்க இருந்து வருதுன்னு தெரியாத காரணம் அவனுக்கு தூக்கல சாக மாட்டான், சாவது உறுதிதான். உலகத்துல எந்த ஜீவன் பெற்றிருந்த மரமா இருந்தாலும் செடியா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் கொசுவா இருந்தாலும் ஈயா இருந்தாலும் எந்த ஜீவனை பெற்றுக்கிற எதுவா இருந்தாலும் உலக சிருஷ்டிப்புல ஜீவன் உள்ளதை சொல்ற. மரத்துக்கு ஜீவன் இருக்கு, செடிக்கு ஜீவன் இருக்கு, அது எல்லாம் மரணம் அடையும் தான். ஆனா நீ வெட்டி சாய்ச்சனா அந்த மரணம் என்னது? கொலை. தானா அதனுடைய சூழ்நிலை கருகி போகுது, அந்த இடத்துல மரம் இல்லை, அது தேவனுடைய தீர்ப்பு. அதே போல நீங்களும் நானும் நம்மள ஒன்றும் 15 வயசுல சாவத்துக்கு பிறக்க வைக்கலாம். நல்லா வாழ்ந்து சத்தியத்தை சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி சந்ததிக்கு சொல்லி இடத்தை வாங்கி சபையை கட்டி ஆண்டவருக்கு நம்மளை ஊழியம் பண்றது தான் இங்க இருக்கலாம். திருச்சபை தலைவர்களா கண்டிப்பா மாறலாம். நீங்க உங்க மாம்சத்தை ஐயோ நாம என்னங்க செய்ய முடியும் பாஸ்டர்னா என்ன செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டே சேர்த்து கொடுவேன். அது 80ல சாவரியோ 90ல சாவரியோ 150 வயசுல சாவரியோ அது எனக்கு தெரியாது. ஆனா கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவேன்? நாங்களே எங்க பாஸ்டர் ஊழியம் செய்ய முடியும், நாங்களா எங்க பாஸ்டர் ஆக முடியும், எனக்கே 65-70 வயசு ஆகி போச்சு சொல்ல முடியாது. மோசையை போல 80வது வயசுல உன்னை 6 லட்சம் பேரை நடத்துறதுக்கு ஒண்ணு அழைக்கலாம். ஆண்டவர் அழைக்கலாமா இல்லையா? தாவீதை போல சின்ன வயசுல ராஜாவுக்கும் ஒண்ணு அழைக்கலாம். யாரா சின்ன பசங்க இருந்ததுன்னா எரேமியா போல எச்சரிக்கிற ஒரு தீர்க்கதரிசியா கூட அழைப்புல ஆண்டவர் வைக்கலாம். ஆனா அந்த அழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? அவருக்கு முன்பாக ஆவியின் பிரமாணத்துல வாழுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும். மாம்சத்துக்கு இடமே கொடுத்துறாரு. அருமையான தேவச்சனமே, வாசிக்க கேட்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நாம் வாசித்த வசனத்தை தான் வாசிக்க போறோம். 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையான தேவ ஜனமே, இவ்வளவு நேரம் இந்த எக்ஸ்பிளனேஷன் எதனால் மீட்கப்பட்டோம்? அவருக்கு வெளியேறப்பட்ட இரத்தத்தினால். அப்படி என்றால் ரத்தம், வேதம் என்ன சொல்லுகிறது? ரத்தத்துக்கு அல்ல இன்னும் இல்ல, அப்புறம் இன்னொன்னு என்னங்க? ஜீவன் கொடுக்குறது, மீட்பில்லை. ரைட்டு. ரத்தத்துக்கு இன்னொரு பேர் வேதம் சொல்லுது உயிர். ரத்தத்துக்கு வேதத்துல உயிர். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய இந்த தோல் உடையை இப்ப ஆண்டவர் ஒரு கம்பாரிசன் குள்ள கொண்டு வரார். எடுத்து வாசிக்க கேட்போம். என்னாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். என்னாகும் 15ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். அருமையான தேவச்சனமே, தோல் உடை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல தோல் உடை கொடுக்கப்பட்டது.
எதற்காக தோல் உடை கொடுக்கப்பட்டது? அவன் கண்கள், அவன் சிந்தை, அவனுடைய செயல்பாடெல்லாம் வேற எதிரியோ போயிடுச்சு. புரியுதுங்களா? வேற ஏதோ ஒரு கீழ்ப்படிதலுக்கு போயிடுச்சு. யாருடைய கீழ்ப்படிதலுக்கு? பிசாசுடைய கீழ்ப்படிதலுக்கு போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கூடவே இருக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை கொடுக்கிறார் அவன். அது என்ன என்று பார்ப்பீர்களானால், இங்கே வேத வசனம் 39வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்றபடி நடவாமல். உங்க இருதயமும் உங்க கண்களும் உங்களை சோரம் போகும்படி கொண்டு போயிடுச்சு. அப்படித்தானே? ஆதாம் ஏவாள் சோரம் போனாங்களா? கெட்டு போயிட்டாங்களா? எதனால கெட்டு போனாங்க? கண்ணு பார்த்துச்சு வேண்டாதத, இருதயம் ஒத்துக்கிச்சு. அப்ப இந்த மாம்சம் சோரம் போகிறது என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயமும் உங்க கண்களும் சோரம் போகாதபடி உங்களை காத்துக் கொள்வதற்காக அவர் என்ன செய்யறாரா? அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். இதுதான், இதுக்கு பேர் பிரேயர் ஷாட். இதற்கு பேர் பிரேயர் ஷாட். இந்த பிரேயர் ஷால அன்னைக்கு தோல்னால உடுத்தினார் இல்லையா? இது ஆவியின்படி உடுத்துகிற அனுபவம். இப்ப இந்த கண்கள் என்ன செய்து பார்க்க, இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இதுல சாதாரண மேட்ரு இல்ல. இதனுடைய விலையை நாங்க அமெரிக்கா ஐக்கிய தேசத்திலிருந்து வாங்கின பொருள். இதனுடைய விலை இன்னைக்கு ரேட்டுக்கு 20,000க்கு மேல, 20,000 ரூபாய்க்கு மேல. இந்த ஒரிஜினல் இஸ்ரேல் தேசத்தினுடைய அங்க விளைவிக்கக்கூடிய அந்த நூலை பதனிட்டு செய்யப்பட்ட ஒரு பிரேயர் ஷாட். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூடார தொழிலே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கூடாரம்னா நீங்க அவரு ஷாமியானா விக்கிற கடைக்காரன் நினைச்சுக்காதீங்க. அவரை this is called as small tent. zit என்ன பேர் இருக்கு? zit ஹீப்ரூல. பவுல் இவைகளை செய்து ஈதியால்கிட்ட போய் ஒரு இளநூல் வாங்குவதற்கு 1000 நத்தை, அந்த நத்தைய வாங்கி 1000 நத்தைய வாங்கினா ஒரு கலர் கிடைக்கும், ஒரு ப்ளூ கலர். இந்த ஷாலை ஆவியின்படி இதை நீங்க போடுவதற்கு இதுல என்ன விசேஷம்? இந்த நூலை நீங்க எண்ணீங்கன்னா 7 நூல் இருக்கும். 1 2 3 4 5 6 7. இதுதான் அந்த இளநூல். இந்த 7 1 எத்தனை ஆச்சு? 8. முடிச்சுகள் 1 2 3 4 5. இந்த 5ம் தோராவை குறிக்கிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்கிற தோராவை இவைகள் குறிக்கிறது. 8 5 13. சீத் என்கிற அந்த எபிரேய வார்த்தைய கெமாட்ரியால போடும்போது 600 பிளஸ் 5 பிளஸ் 8 எத்தனை ஆச்சு? 613 பிரமாணங்களாக ஆண்டவர் இயற்றினார். இப்போ மனிதன் இந்த பிரமாணத்தை அறியாதவன் எல்லாருமே அந்த மாம்ச கட்டுல தான் இருப்பான். இந்த தோல் உடைய போற்றி இருந்தாலும் அவன் ஆவியின் பிரமாணத்துல இல்லை. ஆதாமுடைய வித்து பூரா இன்னைய வரைக்கும் ரட்சிக்கப்பட்டு சரியான ரட்சிப்புல அவன் இல்லைன்னா அவன் மாம்ச கிரியையில தோல் உடையில தான் இருப்பான். இதுல இல்லை. இதை போட்டிருக்கிறவன இப்ப ஆண்டவர் சொல்றாரு இந்த 39வது வசனத்திலே, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்றபடி நடவாமல்
அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும், வஸ்திர தொங்கலாய் இருக்க வேண்டும். வாசிப்போம் அதற்கு முன்பாக இருக்கிற 38வது வசனத்தை. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி அதுதான் இந்த தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கல்களிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும். இளநீல நாடாவை கட்ட வேண்டும். அந்த இளநீல நாடா என்னென்றால் மேசியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆண்டவராய் இயேசுவை குறிக்கக்கூடிய அந்த இளநூல், அது இங்க அவர் சொல்றார், ஆண்டவருடைய வேதம் சொல்றது, அந்த ஓரத்தின் தொங்கலிலே இளநீல் நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். வாசிப்போம் 40-41. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து நீ உங்கள் தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. இப்போ இவங்க ஆதாமு ஏவாளை எதை பார்த்தா? கனியை பார்த்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது உங்களுடைய சரீரத்தில் இருக்க வேண்டும், உங்க எண்ணத்தில் இருக்க வேண்டும், உங்க ஆவியில இருக்க வேண்டும். நீங்க பார்க்க வேண்டியது என்ன? இந்த வஸ்திர தொங்கலை. அதுக்காக இப்படி விட்டு நீங்க ரோட்ல போகும்போது இதை இப்படி பார்த்துட்டே போகணுன்றதுலாம் கிடையாது. இந்த சைட்ல இருக்க தெரியாம போடும், அப்படி இல்லை. ஆவியிலே, அவங்க ஆவியில தானே கெட்டு போனாங்க, மாம்சத்தையும் ஆவியும் கெட்டு போனாங்களே. இப்போ உங்களை அப்படியே ஒரு ரெஸ்டோரேஷனுக்குள்ள கொண்டு வர்றார், உங்களை அப்படியே ஆதி நிலைக்கு உங்களை மாத்துகிறார். அருமையான தேவச்சனமே, பார்க்க வேண்டிய வஸ்திர தொங்கலுக்கு பதிலாக, பேச வேண்டிய வஸ்திர தொங்கலுக்கு பதிலாக, ஈடுபட வேண்டிய வஸ்திர தொங்கலுக்கு பதிலாக வார்த்தைகள் தடம் மாறுகிற வார்த்தைகளாக ஒருவருக்குள் கடந்து போவோமானால் தெய்வீகமற்ற ஆத்ம பந்தம் உள்ள இறங்கிடும். The ungodly soul ties, when it is enters, the ungodly covenant also will follow it. தெய்வீகமற்ற உடன்படிக்கை அதை உடனே பின் சென்று அதை நிறைவேற்றிடும். தேவஜனமே, இப்ப இங்க ஆண்டவர் சொல்றார் நமக்கு, what must be our process of work. நம்முடைய பணி ஆவிக்கு நேராக என்ன இருக்க வேண்டும்? நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து, அந்த பணத்தை நினைக்காத, எது தேவையில்லையோ அதுக்கு ஒரு சிந்தனையை செலுத்தாத. வருவான், ஏதோ ஒரு பாயிண்ட் அவனுக்கு போட்டு போடுவான், அது லைட்டா புகை தான் விட்டுது. என்னாச்சுங்க, லைட்டா அந்த இடத்துல ஒரு ஒளி தெரியுது. ஒளி புகை என்ன இருக்குது? இப்போ லைட்டா அப்புறம் பார்த்தா பிரகாசமா இருக்கு. பார்க்கறதுக்கு ஏதோ நல்லதா இருக்கு, ஆனா டோட்டலா என்ன ஆகிடுது? எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே சொல்றார், what to do. நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து, வேற எதுவும் கிடையாது. What is my covenant? What is my godly soul unto you? என்னுடைய ஆத்ம பந்தம் என்ன, என்னுடைய உடன்படிக்கை என்ன, அதை உன்னுடைய அழைப்பில் நீ போட்டிருந்தால், இப்போ தோலா அழைக்கு பதிலா தோரா என்கிற கார்மெண்ட், this is called as தோரா கார்மெண்ட். இப்போ இது ஸ்கின் கிடையாது, this is called as the garment of Torah. இதுல என்னங்க இருக்கு? ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் கடைசி ஆமென் வரைக்கும் இருக்கு. இதை கற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நம்ம இல்லை. அல்ல, கற்றுக்கொண்டு செயலாக்கப்படுகிறவங்க இருக்கிறோமா? நம்ம இல்லை. இங்கே God's proposal is different. அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ எப்பா பலிக்கல, now I am giving my Torah as garment. தோல் உடைய ஆதியாகமம் 3:29 நான் இப்ப கொடுக்கல, நான் என்னையே கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள
இப்ப சொல்றார் அவரு, நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்கள். இப்ப இத பார்த்துட்டா கண்ணு இங்க படம் தெரியுமா? இத பார்த்தா படம் தெரியுமா? இல்ல ஒரு கண்ணை தூக்கி அப்படி பார்த்து ஒரு கண்ணை இப்படி பார்த்துட்டாமா? ஒருவேளை அப்படி பார்த்தா சிலருக்கு ஒன்றரை கண்ணாங்க, சிலருக்கு டப்ஸா கண்ணாங்க, ஒண்ணு மூடிக்குது ஒண்ணு திறக்குது. நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். இப்போ உங்க வாழ்க்கை, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நீங்கள் சீர்படுத்தப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நீங்க வெளியே பேச ஆரம்பிக்கணும். ஆவியின் பிரமாணத்தை நீங்க சொல்ல வேண்டும் வெளியே. மாம்சத்துல இருந்த நானு ஆவியின் வெளிப்பாடுல தேவன் என்னை மாற்றி இருக்கிறார் என்னைக்கு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, இதை இதுவரை யாராவது எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? சொல்லியிருக்கீங்களா? இந்த வேத வசனத்தின்படி 38, 39, 40, 41வது வசனத்தின்படி யாராவது நம்முடைய வாழ்க்கையை குறித்து நான் ஆவியின்படியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மாம்சத்தில் இப்படி இருந்தேன் என்னைக்காவது எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்களோ? உங்க லைஃப் ஆவியின்படி வெற்றியை பார்த்திருக்க வேண்டும். ஒருவேளை மாம்ச கிரியைகளினால் நீங்க நடந்திருந்தீங்கன்னா அதனுடைய பிரதிபலிப்பு தான் நீங்க பட்டுக் கொண்டிருக்கிற ப்ராப்ளம்ஸ். குறை சொல்றது, புறம்பே பேசுறது, முறுமுறுக்கிறது, இப்படி பல காரியங்கள் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு பலவிதமான ரகசியங்களை பார்க்க போறோம். முறுமுறுக்கிறது வேதம் பகிரங்கமா அடிக்குது. ஒரு ஆள் உருப்பட முடியாதுன்னு சொல்றது வேதம். முறுமுறுப்பு பேசுற யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு நம்ம போக முடியாதுன்னு சொல்றது. ஒருவேளை வேதத்தை நீங்க வாக்கு தத்துவத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுகிற நல்ல பழக்கம் இருக்குன்னா இதை நீங்க சிந்திக்கப்பட வேண்டும். நாளைக்கு வந்து கேட்டு பாருங்க. அக்கிரியம் செய்யறது அவ்வளவு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் தான், எல்லாம் பைபிள் இருந்தா இருக்கு. இப்போ நம்முடைய வாழ்வு செழிக்கப்பட வேண்டுமானால் God is instructing something. வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10 அப்புறம் 9 அப்புறம் 11. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அருமையான ஜனமே, அவர் கொஞ்சம் உலக பிரகாரமான காரியத்தையும் ஆவிக்குரிய காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க ஒரு சின்ன ஆபரணம், ஒரு தங்க நகை எடுக்க போறதா, you will select the best design. எத்தனையோ பெஸ்ட் டிசைன் இருக்கும், ஆனா உங்களுக்கு பெஸ்டா சூட் ஆகணும். வேதம் சொல்லுது, what you decide, ஏத உன் மனசுல வாஞ்சிக்கிறியோ அத மணவாளனும் மணவாட்டி என்ன பண்றாங்க, வாங்கி மாட்டிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நீங்களாம் பிடிச்ச ட்ரெஸ் தானே நீங்க போட்டுருக்கீங்க, ஏதாவது ட்ரெஸ் போட்டுருக்கீங்களா? ஏன் சொல்றேன், அலங்காரமாய் பார்க்கக்கூடிய எந்த காரியமும் it is left upon the individual, தனி நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. இப்ப ஆண்டவர் மிக பவரா நமக்கு இங்க விளக்குறார். மறுபடியும் வாசிங்க, வேத வசனத்தை நல்ல துல்லியமா பார்க்கணும், சும்மா மேலோட வாசிக்க கூடாது. வாசிங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன். பாருங்க எப்படி மகிழ்கிறேன்,
பூரிப்பாய் மகிழ்கிறேன். அது எதற்கு ஒப்பாக இருக்கிறதே வாசிப்போம். என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. களி கூர்ந்திருக்கிறது. எப்படி களி கூர்ந்திருக்கிறது? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறது. இந்த பூரிப்பும் இந்த களி கூர்ந்த அனுபவமும் எப்படி இருக்குன்னா, ஒரு மணவாளன் மணவாட்டி தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறது. மணவாட்டி எப்படி பாப்பா? இன்னைக்குதான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கிறான். இருக்கிற பெஸ்ட போட்டிருப்பாளா, இருக்கிற ஒஸ்ட போட்டிருப்பாளா? கல்யாணம் ஆனா போகுது, ஏதோ நகை நட்டிய மாற்றி அந்த ஆளு பார்த்தா என்ன ஆகும்? இன்னைக்கு அவனுக்கு காலிடா. எப்படி அலங்கரித்துக் கொள்கிறாரா? தி பெஸ்ட். வாசிப்போம். மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறது. நகைகளினால் தங்களை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார். நீதியின் சால்வை தரித்தார். இப்ப நம்ம சொல்றோம், இந்த காலத்துல தான் மேக்கப் இப்பெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்துல மஸ்காரா கிடையாது, த்ரெட்டிங் கிடையாது. அந்த காலத்துல இருந்ததா? தேவச்சனமே, இந்த அலங்காரத்தை எவ்வளவு ஸ்பெஷலா நீங்க கொடுத்திருப்பீங்களோ அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த ரட்சிப்பின் சால்வை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எந்த ரட்சிப்பு? ஏதேன்ல கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை போல அல்ல. This is entirely different. உங்க மாம்ச கட்டெல்லாம் உடைக்கக்கூடிய வஸ்திரம், மாம்ச கிரியைகளை ஒழிக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் இது. இந்த வஸ்திரம் தேவனுடைய வார்த்தைகளினால் பின்னப்பட்ட ஆடை இது. அல்லேலூயா. அதான் ஸ்பெஷாலிட்டி. அந்த தோலாடை கொடுக்கும் போது ஒரு பிறந்த குழந்தைக்கு யாரு அதனுடைய நிர்வாணத்தை மூடுவா? யாருமே இல்லை. ஒண்ணு தாய் மூடணும், இல்ல நர்ஸ் மூடணும். அதே போல இங்க தேவன் அவர்களுக்கு மூடினார். அதுல பெரிய விசேஷம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய இழப்புல இன்னைக்கு ஹோல் சமுதாயம் தேவனை மறந்து வாழ்ந்து இல்ல, தேவனுக்கு எதிர்ப்பா வாழ்ந்து கொண்டிருக்கு. எது? ஆவியின் பிரமாணம் இல்லாதனால. ஒரு வசனத்தை யாத்தியாவது கொடுத்து ஒரு புதிய விசுவாசிக்கிட்ட இதை பத்தி கேட்டீங்கன்னா அது சொல்லும், எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல 10 வருஷம் விசுவாசியா இருப்பான், கொடுத்து கேட்டீங்கன்னா புரியாது. ஏன்? அவன் மணவாளன் மணவாட்டி அவர்கள் போட்டு இருக்கிற அந்த அந்த ஆபரணத்தை போல இவங்க மேல அந்த சால்வை இல்லை. என்ன சால்வை இல்லை? அந்த வஸ்திரம் அது நீதியின் சால்வையாகவோ ரட்சிப்பின் சால்வையாகவோ நம்ம பாவம் பிரமாணம் அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஆவியின் பிரமாணமாகிய அந்த ஜீவனை கொண்டிருக்கிற அந்த வஸ்திரமாக இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் பாடுகளுக்குள்ள இருக்கிறான்? ஏன் ஆக்சிடென்ட்ல சாகுறான்? ஏன் ஊழியக்காரனுக்கு கிட்னி வேலை செய்யல? ஏன் ஊழியக்காரனுக்கு கிறிஸ்தவனுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரணும்? ஏன் தரித்திரம் வரணும்? ஏன் பேய் வரணும்? ஏன் பிசாசு வரணும்? நீ பிசாசியா வணங்குற? இல்ல. பேயவா வணங்குறோம்? இல்ல. வேண்டாத காரியங்களை நாம் வணங்கிட்டு இருக்கிறோம்? இல்ல. யார வணங்குறோம்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வலோகாதிபதி ஆகிய தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏன் நான் இல்ல சரியா? ஏன் எனக்கு சரியா நடக்கல? ஏன் அகால மரணங்கள் என் குடும்பத்துல? ஏன் கல்யாணம் ஆகி டைவர்ஸ்? ஏன் கல்யாணம் ஆகி ஒன்னா இல்ல? ஏன் ஒன்னா இருந்தாலும் சமாதானமா இல்ல? இந்த சால்வை இல்லை. ஆனா இதை தவிர மாம்சத்துக்கு நாம் அலங்காரம் பண்ணி கொள்ளுகிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கு. அதான் நீங்க போட்டு வந்திருக்கிற ட்ரெஸ். அருமையான தேவஜனமே, சிந்திக்கப்பட வேண்டியவை. நம்மளே ட்ரையலா நம்மளை பார்க்க வேண்டிய நேரங்கள் வந்து விட்டது. ஸ்திரீ எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறான். கல்லெடுத்து அடிக்க வந்தாங்களே, ஒரு விதத்துல அவங்க கல்லெடுத்து அடிக்க வேண்டிய நியாயம் என் மேல இருக்குன்னு நினைச்சிருப்பாளா? இந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவ என்ன நினைச்சிருப்பா? நல்ல ஒரு விசுவாசியா மாறி இருந்தா அவ என்ன நினைச்சிருப்பா? நான் நிச்சயமாக கல்லெடுத்து அடிக்கப்பட வேண்டியவள் தான். சீர்திருத்தப்பட்ட ஒரு ஸ்திரியாய் போயிருக்கிற அவளை போல மாறி இருப்பாங்களா? அது எப்படி பாஸ்டர் சொல்றீங்க நீங்க சீர்திருத்தப்பட்டிருப்பான்னு? என் விசுவாசம் என்ன கேக்குறீங்களா கேள்வி? பாஸ்டர் நீங்க என்ன பாசிட்டிவா பேசுறீங்க அந்த அவளை பத்தி? அவர் பண்றாரு, நான் நடக்குங்க. ஒரு தடவை சொன்னா மாதிரி தான்.
இன்னொரு தடவை சொன்ன மாதிரி ஆகுமாங்க? ஒன் டைம், அவ்வளவுதான், அப்பயே நடக்கும். அதான் ஜீசஸ். அதனால நான் விசுவாசிக்கிறேன், நான் பக்குவப்படுத்தி அமைச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் ஒரு கிறிஸ்தவன். அவன் தாயா இந்த சால்வையை போட்டுக்க முடியும். அவன் தாயா அழிந்து போகாத இந்த வஸ்திரத்தை அவனால மாட்டிக்க முடியும். வாசிக்க கேட்போம். இப்ப 9வது வாசிக்க. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அருமையான தேவச்சனமே, நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தாதான், நீங்க தேவனுடைய அந்த சால்வையை சரியாய் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தாதான், தரித்துக் கொள்ளுகிறவர்கள் இருந்தால் அதன்படி நடக்கிறவர்களாக இருந்தாதான். இப்ப வேதம் சொல்லுது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இப்போ உங்களை பார்க்கும் போது இந்த நீதியின் சால்வை மாம்ச பிரமாணத்திலிருந்து, அந்த பாவ பிரமாணத்திலிருந்து ஆவியின் பிரமாணத்தில் நீ டிரான்ஸ்பர் ஆகி இருந்தால் உன் சந்ததியை பார்த்து மத்தவன் சொல்லுவான். இப்போ ஒருவேளை உன் சந்ததியை பார்த்து மத்தவன் சொல்லலைன்னா, இப்ப சர்டிபிகேட் நமக்கு நாம கொடுத்து கூடாது. பிரதர், ஆண்டவருக்குள்ள பக்கவா இருந்துட்டு இருக்கிறது ஒன்னும் கவலை இல்லை, ஆண்டவர் என்ன பக்கவா நடத்துறது நீ சொல்லாத. வேதம் நீ சொல்வதை பத்தி சொல்லல, மத்தவன்னு சொல்ல. நீ போய் சொல்லுவ, பில்டப் கொடுப்ப, 4 பேருக்கு பிரமாண ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வருவ. ஆனா உள்ள போட்டுக்கிற பெணின்னு 78 நட்சத்திர ஓட்ட இருக்குது உள்ள. உன் சால்வ அந்த கிழிஞ்சி போன பெணியன மாதிரி மாற்றிருக்கியா? ஒரு சரீரம் சொல்லுவோம் உனக்கு பதில், டேய் சில்லி பீஃப் வாங்கி சாப்பிட்ற, தந்தூரி சிக்கன் வாங்கி சாப்பிட்ற, இதையும் மறைக்கிறதுக்கு ஒரு நல்லதா வாங்கி போட மாட்டேன். ஏன் சால்வ சரி, மத்தவன் சொல்ல வேண்டாம், உனக்கே அது பதில் சொல்லுது. இப்போ அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். சொல்றாங்களா சிஸ்டர், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி சிஸ்டர், நீங்க பிரதர், நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி பிரதர். யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லா வாழ வேண்டிய வாழ்க்கை. அநேகர் டப்சா கண்ணனாக, அநேகர் ஒன்ற கண்ணனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேரடியான தேவனுடைய வார்த்தை பார்வையில இன்னும் வாழ கற்றுக்கணும். ஒரு வசனத்தை நம்மளால தாற்பயத்தை, கல்ச்சர், ஜியோகிராபி, ஹிஸ்டரி இவைகளெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்லக்கூடிய பிராணி இல்லாதவனாக தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் உங்கள்ட்ட இவ்வளவு நேரம் பேசுறேன்னா இது பல மாதங்கள் தியானிக்கப்பட்ட வேத வார்த்தை தான். அதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும். உங்க பிராக்டிகல் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் அந்த பிராக்டிகல் இருந்திருக்கிறேன். அப்போ வேத வாயிலாக நான் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றார், கடுகிறதை பாருங்க, பறக்கிற பறவையை பாருங்க, நிலத்தின் பயிரை பாருங்க. ஒரு உதாரணம், ஒரு ஓமேயம். இந்திய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையின் வரலாறு, the history of our life, அது வேதத்தோடு கூட அது போற ஸ்பீட்ல போகுதா, அது சொன்ன பாதையில போகுதா? அப்படி போகலன்னா நம்ம வழி விலகி இங்க நின்றுட்டு இருக்கிறோம். 3:21 அந்த தோல் உடைய நமக்கு ஸ்டைலுக்காக தான் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அந்த பைஜாமாவாக, ஜிப்பாவாக, சுடிதாராக, புடவையாக, மிடியாக, சஃபாரியாக, ஃபுல் சஃபாரி, ஆப் சஃபாரி, காலர் நெக்கு, என்ன போல அங்கியாக,
இது மாம்சத்துக்காக போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல. இப்ப நான் பேசுனதெல்லாம் ஒண்ணு கூட நானா பேசல, தப்பா நினைச்சுக்காதீங்க. நானா பேசுறேன் நினைக்கிறீங்களா? பேசுனதுல என்ன கிண்டலுக்காக பேசலாம். அருமையான தேவ ஜனமே, where we stand still on the Genesis 3:21, are your garment Torah or the skin? இது தோலின் உடையா அல்லது the garment of Torah? தோராவின் உடையை நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா? அருமையான தேவ ஜனமே, மாற்றப்படுகிற நேரம். அல்லேலூயா. வாசிக்க கேட்கும் கீழ் உள்ள வசனத்தை, பூமி பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தன் பூண்டுகளை விளைவிப்பது போல. பூமி எங்கனா போய் சொல்லியிருக்கா? மாமரம் நட்டா அதுல வாழைப்பழம் காய்க்குதா? எங்க அற்புதம் நடந்திருக்கா? அப்படி அற்புதம் நடந்ததுன்னு ஒருத்தர் சொன்னான், அது போய். பூமி தன் தன் பூண்டுகளை பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அவர் செய்கிற ஒரே ஒரு காரியம் நீதி, அவரை துதிப்பது. இப்போ துதிக்கிறவன் எல்லாம் நீதி உள்ளவனா? கேள்வி. அவ்வளவுதான். சபைகள் என்ன செய்யுது? பிரமாதமா துதிக்குது. ஆண்டவர் கேட்கிறார், இந்த சந்ததிகள் நீதி உள்ளவைகளா? ஏன் சபை வளர்ச்சி அடையல? சபை வளர்ச்சினா 3000 பேர் கொண்டு இருக்கிற திருச்சபை பெருசல்ல. ஒரு ஆள் தேருமா ஒரு சபையில? ஒரு கேள்வி. எத்தனை பேர் சேருவான் ஒரு சபையில? கூட்டத்தை அவருக்கு பெருசாக சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். If there is the reality in the righteousness, if there is reality in the praise and worship of the Lord, whether this doesn't coincide one another, இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று, முன்னாடி இருக்கிற பல்சக்கரத்தையும் பின்னாடி இருக்கிற பல்சக்கரையும் சேர்க்கப்படுகிற அந்த செயின், சைக்கிள் செயினை தூக்கி மோட்டார் சைக்கிளுக்கு போட்டா ஆனா செயின் தான், பல்சக்கரம் தான். இங்கே இந்த நீதியும் இந்த துதியும் ஒன்னா இருக்குமானால் ஆதியாகமம் 3:22 ஃபெயிலியர். இப்போ விளைக்கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட அந்த ஆவியின் ஜீவனத்தின் பிரமாணத்துல நீயும் நான் வாழ்வோம். ஒருவேளை நம்மகிட்ட நீதியும் துதியும் ஒன்னா இல்ல, ஆனா நான் நல்லா துதிப்பேன், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா ஆராதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, டப்சா கண்ணும் 1.5 கண்ணும் போடலாம். இது எங்கேயோ பாக்குது, அது எங்கேயோ பாக்குது. there is no focus. அருமையான தேவச்சனமே, இங்கே முந்தின ஆதாம் அவன் நீதியையும் துதியையும் அவன் முளைக்க பண்ணவில்லை. பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். God has given us authority. God has given His power. God has given His agreement to us. இப்ப அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய பவர், அவருடைய அக்ரிமெண்ட் இல்லனா பிசாசுடைய அத்தாரிட்டி இருக்கும், பிசாசுடைய பவர் இருக்கும். பிசாசுக்கும் நமக்கும் போட்ட அக்ரிமெண்ட்ல தான் நீங்களும் நானும் நடந்துக்கிட்டே இருக்கோம். ஆனா யார சொல்றோம்? இயேசுதான் என் மூச்சு, பரலோகம் தான் என் பேச்சு. ஆனா அக்ரிமெண்ட் யாரோட? அத்தாரிட்டி யாரோட? நம்முடைய பவர் யாரோட? பிசாசோட, மாம்சத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர ஆவியின் பிரமாணத்துல நாம் இன்னும் டிரான்ஸ்பர் ஆகவில்லை. But what is the plan of the Father? பிதாவாகிய தேவன் எதை திட்டமாக வைத்தார், எதை சித்தமாக வைத்தார்?
எதை தீர்மானமாக வைத்தார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, தேவ ஜனமே, அங்க ஆட்டுக்குட்டி பலியாகி கொடுக்கப்பட்ட தோல் உடை அல்ல. இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்கும் எனக்கும் நடத்தப்படுகிற இந்த யுத்தத்தின் காரணங்கள். தோல் உடை கொடுப்பதற்கு அந்த ஆட்டுக்கிட்ட எதனா கேட்கணுமா? தம்பி ஆடு, இங்க வாப்பா, இந்த பாரு ஆதாம் அவரு, இந்த பாரு ஏவாள், இவங்க 2 பேரும் மனசையும் இருதயத்தையும் கண்ணையும் என்ன பண்ணிட்டாங்க? அங்க கொடுத்துக்காங்க. தம்பி, இன்னைக்கு நீ பலியாயி இவங்க பாவத்தை மீட்டுறியா? இந்த ஆடு என்ன சொல்லும்? அது சும்மா நான் தலை அடிச்சு இவன் என்ன சொல்லிட்டான்? ஆமான்ட்டான். அந்தபடியா இயேசு செய்தாரு. தோல் உடைக்காக கொடுக்கப்பட்ட அந்த மானத்தை மரியாதையை மறைப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த தோல் உடைய காற்றிலும் இங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. God's determination was that. தேவனுடைய தீர்மானமாக இருந்தது, டிட்டர்மினேஷனாக இருந்தது. எதுக்கு? நொறுக்க. நாட் ஸ்லாட்டர், கழுத்தை அப்படி டப்புன்னு வெட்டுறது இல்ல, அணுவாக. தலையில ஆணி அடிச்சாங்க, தலையில முள் முடினா ஆணி இல்ல, முள்ளு நல்ல நீட். உள்ள போனா மூளையில் இருக்கிற நாடி நரம்பெல்லாம் கிழிச்சுக்கிட்டு போகுது. ஏன் தெரியுமா? நீ தாண்டா சிந்திச்ச அந்த பழத்தை சாப்பிட, இந்த சிந்தனை தாண்டா செய்தது. குத்ரா அந்த முள் முடிய அடிடா. அது சாதாரண வைக்கல், நல்ல அடியா அடிச்சா நல்ல உள்ள இறக்கு முள்ள. எதுக்கு? சிந்திச்சு அடிடா கால்ல. இதான போச்சு அந்த மாதிரி தாண்ட. அதுதான சாப்பிடுச்சு. உணர்வுகள், எமோஷன்ஸ் எல்லாம் குத்தி பார்த்தாங்க. ஏன் குத்தி பார்த்தா? ரத்தமும் தண்ணீரும் வருது. இனிமேல் உள்ள இருந்து பிறப்பதெல்லாம் எப்படி இருக்கணும்? மாம்சத்தின்படி தான் இருக்கணும். தாய் கர்ப்பம் தரித்து குழந்தை வெளிவர போது எப்படி வருது? அந்த குழந்தை ரத்தமும் தண்ணீரும் சேர்ந்து பிச்சுக்கிட்டு வெளியே வருது. அப்போ தேவன் என்ன பண்றாரு? இங்க குத்தப்பட்ட குத்து, இந்த ரத்தம் விழாவில இருந்து வருது. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இங்கே ஜீசஸ் கையினால் வாய்க்கும்படியாக யோவான் 8ஆம் அதிகாரத்துல ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு, எங்க அவங்கெல்லாம்? யாராவது இருக்காங்களா? அவர் சொல்றார், நோ ஒன் இஸ் ஹியர். யாருமே இங்க இல்ல. அவர் சொல்றார், நீ உனக்காக நான் குற்ற நிவாரண பலியாய் நான் பலியாக போகிறேன். நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட உனக்காக இப்போ தேவ ஆட்டுக்குட்டியாக நான் வந்திருக்கிறேன். I am going to give my life sensing that I am going to die and sacrifice for your sins. உன்னுடைய பாவங்களுக்காக பலியிட போகிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நான் வந்திருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தரோ என் பிதாவோ என்னை நொறுக்க சித்தமானார், என்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மாவாகிய நான் ஒரு குற்ற நிவாரண பலியாக நான் ஒப்பு கொடுக்கப்படுது பொழுது இந்த சந்ததி, எந்த சந்தி? இந்த விபச்சாரத்தில் இந்த ஸ்திரீ தனக்கொண்டு ஒரு திருமணம் நடந்து தனக்கு பிறக்கப்பட போகிற அந்த சந்ததியை கண்டு, இது எந்த சந்ததி? பாவம் என்கிற மாம்ச அந்த பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆவியின் சிந்தையாக மாறிச்சு அந்த ஜீவ சந்ததியை கண்டு அங்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்தை மேன்மைப்படுத்துவதற்காக கிறிஸ்து அவ்வளவு நேரம் அந்த பெண்மணிக்கு உணர்வு பூர்வமாக, not by flesh but by spirit, அங்கே சரீரத்தினால் அல்ல ஆவியினாலே சகல விஷயங்களும் அந்த அம்மாவுக்கு சிந்தையில ஏற்றினார். அருமையான தேவச்சரமே, கப்பா இந்த மூடுகிற அனுபவம் இங்கே சரீரத்தை மாத்திரம் உடல, அவருடைய சிந்தை ஆவி எல்லாவற்றையுமே இப்ப மூடினார். Not the oral Torah came into success, not the written Torah came into success, but the real Torah, Jesus Christ.
அவரே சக்சஸ்ஃபுல்லா மாற வேண்டும் என்பதற்காக வந்தாரு. அதனால்தான் இன்னைக்கு ரட்சிப்பு பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ கிரைஸ்ட் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கிரைஸ்டே புரிந்து கொள்ளாதவர் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?